அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரக்கத்துஹு. அந்த கால நோன்பு பெருநாளை பற்றிய ஒரு இனிமையான நினைவுகளை உங்களோடு இப்போது நான் பகிர்ந்து கொள்கிறேன். புனித ரமலானை கடந்து இனிய பெருநாளை கொண்டாடுகின்றோம். அந்த பெருநாள் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு, 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பெருநாள் எப்படி மக்களால் கொண்டாடப்பட்டது என்ற அந்த ஒரு பழைய நினைவுகளை அசை போட்டு பார்ப்பதற்காகவே இந்த ஒரு பதிவு. கடந்து வந்த காலங்களை நாம் அசை போட்டு பார்க்கையிலே உள்ளம் இசைப்பாடத்தான் செய்கின்றது. அந்த சுவடுகளை திரும்பி பார்க்கும்போது நீங்காத நினைவுகள் மலர்கிறது, மணக்கின்றது. அதை இந்த கால இளைஞர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த தகவலை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். கவிஞர் காதர்ஒளி ஆகிய நான் பெருநாள் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியின் உள்ளே நுழைகின்றேன். நோன்பு ஆரம்பமாகி 10 நாட்கள் போன பிறகு பெருநாள் வேலைகளுக்கு உரிய எல்லா காரியங்களும் ஆயத்தமாகிவிடும். காரணம், அப்போது இப்போது உள்ள அவசரமான காலம் அல்ல, ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய காலம். பலர் வெளிநாட்டில் இருப்பார்கள். சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, பர்மா, இந்தோனேசியா, இப்படி வெளிநாட்டில் இருப்பவர்களும் உண்டு. இங்கே உள்நாட்டில் தொழில் புரிபவர்களும் உண்டு, ஊரில் இருப்பவர்களும் உண்டு. அந்த காலகட்டத்தில் அரபு நாட்டு பயணங்கள் இல்லாத காலம். எனவே அந்த நோன்பு பிறை 10 இருந்து அந்த பெருநாள் வேலைகள் ஆயத்தமாகிவிடும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் பெருநாள் செலவுக்காக பணம் அனுப்பி வைப்பார்கள். இங்கே இருப்பவர்களும் அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து ரெடியாக இருப்பாங்க. அப்போ ரெடிமேடு உலகம் கிடையாது. எல்லாமே அவ்வப்போது நாம் செய்து கொள்ள வேண்டியது தான். அந்த வகையில் முதல்ல கைக்கு பணம் வந்ததோட துணி எடுக்கிற வேலை தான், துணிமணி எடுக்கிற வேலை. பெண்கள் போய் தங்களுக்குரிய புடவை துணிமணி, பாவாடை, பிள்ளைகளுக்குரிய சட்டை துணிகள் எல்லாமே, பெரியவர்களுக்குரிய கைலிகள் எல்லாமே பெண்களும் சரி ஆண்களும் சரி போய் எடுத்துக்கிட்டு வந்துடுவாங்க. எடுத்துக்கிட்டு வந்தால் அப்போ ரெடிமேடு கிடையாது, எல்லாமே டெய்லர் கடையில் தான் தைச்சாகணும். அதனால் முன்கூட்டியே டெய்லர் கடையில் போய் சட்டை அளவுக்குரிய அளவு சட்டையும் கொடுத்து துணியும் கொடுத்து சட்டை தைக்கிறது, பாவாடை தைக்கிறது, புடவைக்கு ஓன் அடிக்கிறது, துப்பட்டி தைக்கிறது, தாவணி, பெண்கள் சட்டை, ஆண்கள் சட்டை, சிறுவர் சிறுமியர்கள் சட்டை, எல்லாத்துக்கும் டெய்லர் கடை தான். அந்த டெய்லர் கடையில் எல்லா டெய்லர் கடையிலையும் கூட்டம் நிரம்பி வழியும். எனக்கு முந்தி உனக்கு முந்தின்னு சொல்லிட்டு இதில் சில நேரங்களில் தைக்கிறதுக்கு தாமதமாக வேணும். பெருநாள் அதிகாலை வரைக்கும் கூட காத்திருந்து அந்த தைக்க கொடுத்த துணிமணிகளை தைச்சி வாங்கிட்டு வர்றது. அதுக்கு அடுத்து என்னென்னா பெருநாளுக்குரிய பலகாரங்கள் செய்யக்கூடிய வேலை. இங்கே எங்கள் ஊரில் எங்கள் பகுதியை பொறுத்த வரைக்கும் பலகாரங்களை பணியாரங்கள் என்று அழைப்பது உண்டு, பணியான்கள் என்று அழைப்பது உண்டு. எந்த ஒரு பலகாரங்கள் செய்வதாக இருந்தாலும் மாவு அரவை மில்லில் தான் அரைக்கணும். அப்படி இல்லாட்டி உரலில் போட்டு இடிக்கணும். இடித்து தான் பணியாரங்களுக்குரிய மாவு தயார் செய்யணும். அப்போ அந்த மாவு அரைக்கிறது, மாவு இடிக்கிறது இருக்க, அது எங்களை போன்ற அந்த காலத்தில் இருக்கக்கூடிய எங்களை போன்ற சிறுவர்களுக்கும் சரி இளைஞர்களுக்கும் ஒரு ஆர்வம். நாம் போய் மில்லில் போய் மாவு அரைச்சிக்கிட்டு வருவோம். வீட்டில் இந்த எந்திரம்னு சொல்லுவாங்க, கருங்கல்லில் கீழே ஒரு கல் இருக்கும், மேலே ஒரு கல் இருக்கும், ஒரு புடி இருக்கும். அதில் அரிசியை கொட்டி அப்படியே சுற்றுவோம். அது மாவாக கொட்டும். அந்த இடியப்ப மாவு, பணியானுக்குரிய மாவு, இதெல்லாம் இந்த எந்திரத்தின் மூலம் அரைக்கிறது உண்டு. உரலில் வைத்து இடிக்கிறது உண்டு. அரவை மில்லில் கொடுத்து அரைக்கிறதும் உண்டு. என்ன இப்படி
பனியான் சுடக்கூடிய வேலையும் பனியானுக்குரிய அந்த மாவு தயார் செய்யக்கூடிய வேலையும் துவங்கிடும். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பனியான் சுடுற வேலை துவங்கிடும். சில நேரங்களில் பெருநாளுக்காக ஸ்பெஷலாக பாப்பாவோ அல்லது சகோதரர்களோ பயணத்தில் இருக்கக்கூடியவங்க லெட்ரு போட்டிருப்பாங்க, நான் பெருநாளைக்கு ஊருக்கு வர்றேன் சொல்லிட்டு. அப்போ அந்த கப்பை வர்ற வீட்டில் இரட்டை மகிழ்ச்சி. ஒன்று கப்பை வர்ற வீடு, இன்னொன்று அவங்களோடு சேர்ந்து பெருநாள் கொண்டாடக்கூடிய நாள். இந்த இரட்டை மகிழ்ச்சியில் இன்னும் குதூகூலமாக அந்த நாட்கள் நகரும். அவங்க கப்பல்லேருந்து வந்தோட அவங்களுக்குண்டு இன்னும் ஸ்பெஷலாக பணியாரங்கள் அது இதெல்லாம் செய்கிறதுக்காக எல்லா பொருளும் தயார் பண்ணி வைப்பாங்க. இப்படி அதாவது பெருநாளுக்கு உரிய பணியாரங்களும் தயாராகிறது. அந்த பெருநாள் பணியான்னு சொல்லப்போனால் எங்கள் ஊரில் அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அதில் ஒரு சில இதை சொல்கிறேனே, ஈச்சக்கொட்டை பணியாம், இஞ்சி கொத்து பணியாம், ஹஜூர் பணியாம், நானகத்தாங்கிற ஒரு பணியாரம், தம்மடை, சிங்கப்பூர்லேருந்து வர்றவங்க மலேசியாவிலேருந்து வர்றவங்க கடப்பாசின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வருவாங்க. அது கடப்பாசி, பாயாசம், இடியாப்பம், பரசாப்பம். அதுக்கு பேர் பெருனா பரசாப்பம்னு தான் பேர். பரசாப்பம், ஜாலூல் பராட்டா, வட்டலப்பம், இப்படி எல்லாமே செஞ்சு அதுக்கு எல்லாத்துக்கும் இறைச்சி கறிக்கடையில் அன்றைக்கி கூட்டம். இது எல்லாம், அதாவது இது பெருநாள் காலையில் எல்லாமே இது எல்லாம் தயாராக ஆகிருன்னு வச்சுங்களேன். அதே போல் பெருநாள் அதிகாலையில் இந்த ஃபித்ரு அரிசி வாங்கிறதுக்காக ஏழை எளிய மக்கள் எல்லா வீடுகளுக்கும் வந்து அதிகாலை 3 மணி 4 மணியிலேருந்து அந்த ஃபித்ரு அரிசி வாங்கிறதுக்காக எல்லா வீடுகளுக்கும் வருவாங்க. அவங்களுக்காக அந்த அரிசியை ஒவ்வொரு அளவு போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க அந்த பையகி அது இது கொண்டுட்டு வருவாங்க. அவங்க இதில் கொடுத்து விடுவாங்கன்னு சொல்லிட்டு வச்சுங்களேன். அது அந்த ஃபித்ரு அரிசி கொடுக்குறதும் அந்த அதிகாலையிலே எல்லாமே முடிஞ்சிடும். அடுத்து பெருநாள் குளியல். அந்த பெருநாள் குளியலுங்கிறதும் அதிகாலையிலேயே அந்த குளியலுக்காக என்ன செய்வாங்க, இந்த நறுமணங்கள் நிரம்பிய மூலிகைகள், அதை இங்கே நாங்கள் சொல்லுவோம் பழவுட்டு மனம்னு சொல்லுவோம். அதற்கு உண்மையான பேரை சொல்லப்போனால் பழக்கூட்டு மனம். என்ன, பல நறுமணமிக்க வேர்கள். இதுக்காக இந்த சில கடைகள் இருக்கும், நடுமருந்து கடை, நாகூர் தர்கா உள்ள சில கடைகள் இருக்குது. அங்கே மட்டும்தான் அந்த வாசனை வேர்கள் கிடைக்கும். என்ன, அந்த வேரை வாங்கிட்டு வந்து அரைச்சி வச்சுருப்பாங்க. எல்லாமே அப்போ குளிக்கிறதுங்கிறது ஆண்கள் அதிகமாக குளங்களில், சிலர் வீட்டில் கிணத்துல குளிப்பாங்க. பெண்கள் எல்லாமே கிணத்துல தான் குளிப்பாங்க. அந்த குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பழவுட்டு மனத்தை உடம்பு பூரா பூசிக்கிட்டு, சந்தன கணக்க உடம்பு பூரா பூசிக்கிட்டு, அதுக்கு ஒரு சோப்பு கப்புலாம் போட்டு குளிப்பாங்க. அது ஒரு மாதிரியான ஒரு இன்பமயமான நறுமணமாக இருக்கும். வேறுனா குளியல். அந்த பழவுட்டு மனம் போட்டு குளிக்கிறதுலேயே அது ஒரு மாதிரியான சுகமாக இருக்கும். இது குளத்தில் குளிக்கிறவங்க அரட்டை அடித்து குளத்தில் குளிச்சுட்டு இன்றைக்கி பிறனா அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப குதூகூலமாக இளைஞர்கள் சிறுவர்கள் எல்லாருமே சந்தோஷ நதியில் நீந்தக்கூடிய நேரம். குளிச்சுட்டு வந்துடுறோம். வந்துட்டா உடனே பள்ளிக்கு பெருநாள் தொழுகைக்கு போகணும். பள்ளிக்கு போய் பெருநாள் தொழுகை அப்போ 8:30 மணி 9 மணி. ஒவ்வொரு பள்ளியில், எல்லா பள்ளியிலும் அப்போ நடக்காது. சில குறிப்பிட்ட பள்ளிகளில் மட்டும்தான் பெருநாள் தொழுகை நடக்கும். அந்த பள்ளிகளுக்கு போய் பெருநாள் தொழுகையை முடிச்சுட்டு பெரியவர்கள் முதல் சிறியோர்கள் வரை எல்லாரும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது யா நபி ஸல்லி அலைஹி வஸல்லம் என்ற ஒரு ஸலவாத்து முழக்கத்துடன் எல்லாரும் ஆரத்தழுவி ஆலிங்கனம் செய்து என்ன வாழ்த்துக்கள் பெற்று சலாம் கொடுத்து வெளியே வருவோம். அப்போ சிலருக்கு திருமணம் முடிந்து தலைப்பெருநாளாக இருக்கும். புது மாப்பிள்ளை, அவருக்கு கல்யாணம் முடிஞ்சு முதல் பெருநாளாக இருக்கும். அந்த முதல் பெருநாள் கொண்டாடக்கூடிய அந்த புது மாப்பிள்ளைகள் என்ன செய்வாங்க, கல்யாணத்துக்காக கோட்டு சூட்டு தைச்சிருப்பாங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு
என்ன அதுக்குன்னு தச்ச தொப்பியை போட்டுக்கிட்டு ஸ்பெஷலாக ஷூக்கெல்லாம் போட்டுக்கிட்டு பள்ளிக்கு வருவாங்க. அப்படி வர்றதை பார்த்தாவே நமக்கு தெரியும், ஆஹா ஒரு புது மாப்பிள்ளை, என்ன புது மாப்பிள்ளை அந்த கல்யாண ட்ரெஸ்ஸோடு வர்றாரு. அந்த புது மாப்பிள்ளைங்கிற ஒரு எடுத்து காட்டணும், அதுக்காக கல்யாண ட்ரெஸ்ஸோடு வர்றாருன்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்ப்பாங்க. சில இளைஞர்கள் நகைச்சுவையோடு அப்படி பார்ப்பாங்க, ஒரு நையாண்டி பார்வை, இந்த பார்வை இவர் டிஃப்ரெண்ட்டாக வர்றாரு என்று சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் அந்த காலத்தில் அப்படி நடக்கக்கூடிய ஒரு இனிமையான அனுபவங்கள். பெருநாள் தொழுகை முடிஞ்சு வீட்டுக்கு வாரோம். வீட்டுக்கு வந்த பிறகு பசியாடுறது எல்லாம் அந்த மேலே சொன்னேன், எல்லாமே பசியார. அது பெருநாள் காலையில் அதிகமாக எல்லாராலும் அதிகமாக சாப்பிட முடியாது, இருந்தாலும் சாப்பிடுவோம். பெருநாள் காசு பெற்றோர்கள் கொடுப்பார்கள், உறவினர்கள் கொடுப்பார்கள், சிறுவர்களுக்கு, சிறுமிகளுக்கு, இளைஞர்களுக்கு. அப்போ அந்த பெருநாள் காசு வருமேங்கிறதுக்காக எல்லோரும் நாங்கள்லாம் காத்துக்கிட்டு இருப்போம். 8 அணா கொடுக்குறவங்க உண்டு, 1 ரூபா கொடுக்குறவங்க உண்டு, 2 ரூபா கொடுக்குறவங்க உண்டு. 2 ரூபா கொடுத்தா அவன் தான் இன்றைக்கி கோடீஸ்வரன். ஒரு 5 ரூபா சேர்ந்துருதுன்னு வச்சிங்களேன், அன்றைக்கி நாங்கள் தான் பணக்காரன். ஏன்னா அப்போ எந்த ஒரு பொழுதுபோக்கும் கிடையாது. அந்த பெருநாள் காசை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறது, அக்கம் பக்கத்தில் இந்த ஒட்டு கடைகள்லாம் இருக்கும்ல, அப்போ அந்த ஒட்டு கடைகளில் ஸ்பெஷலாக என்ன சோடா கலர் தான் அதிகமாக விற்கும். நாங்கள் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு புது சட்டை புது கடைக்கு போய், மாமா எங்களுக்கு ஆரஞ்சு கிரஷ் சோடா கொடுங்க, ஆரஞ்சு கிரஸ்ஸு கலர் கொடுங்க, எங்களுக்கு கருப்பு கலர் கோலா கலர் கொடுங்க சொல்லிட்டு பெரிய பெருமையாக அந்த ஐஸ் போட்டிலாம் கிடையாது. ஏன்னா அந்த கிரஷ், அதாவது அந்த அந்த குளிர்பானங்கள் அல்ல, பானங்களை அருந்துவோம். அதில் ஒரு இது இப்படி இருந்தது. அந்த பெருநாள் காலையில் பூம்பு மாட்டுக்காரன் வருவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்காக கொட்டடிச்சு இது மேளம் அடிச்சுக்கிட்டு பூம்பு மாட்டுக்காரன் அந்த சிறுவர் சிறுமிகளுக்கு வேஷம் போட்டு அவங்கள நடனம் ஆட வைத்து கொட்டடிச்சிக்கிட்டு என்ன வந்து காசு வாங்கிட்டு போவாங்கன்ட்டுவாங்களேன். இதெல்லாம் அந்த நாளையில் பெருநாள் காலையில் நடக்கக்கூடிய நிகழ்வு. அந்த சொந்த பந்தங்களை எல்லோரும் காசு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அதே போல் எல்லா சொந்த பந்தங்களையும் அவங்களுடைய வீட்டுக்கு போய் சந்திக்கிறது, பெரியவங்களை சந்திக்கிறது, மற்றவங்களை சந்திக்கிறது, என்ன அவங்கள்ட்ட போய் வாழ்த்துக்கள் பெற்று வர்றது, இப்படிலாம் ஓடும். இப்படியை விட பகல் சாப்பாடுங்க சொல்ல ஸ்பெஷலாக இருக்கும். புலாவு, பிரியாணி இப்படின்ட்டு ஓடுண்டு வச்சுங்களேன். அந்த பகல் சாப்பாடையும் சாப்பிட்றது. அப்போ இந்த பகல் சாப்பாட்டுக்கு பிறகு வேறு பொழுதுபோக்கு என்பது கிடையாது. எதுவுமே பொழுதுபோக்குங்கிறது கிடையாது. எங்களுடைய பொழுதுபோக்கு அப்போ என்னென்னா, பெருநாள் அன்னைக்கு சைக்கிளை வாடகைக்கு எடுத்து தெருவில் ஓட்டும். அப்போ ரோடுங்கிறது மண் ரோடு தான். வீடுகள் எல்லாமே அதிகமாக ஓட்டு வீடு தான். மாடி வீடோ காங்கிரீட்டு வீடோ கிடையாது, எல்லாம் ஓட்டு வீடும் சாதாரண வீடுகள் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மண் ரோடு. அந்த மண் ரோட்டில் நாங்கள் சைக்கிள் வாடகைக்கு ஒரு மணி நேரத்துக்கு 10 காசு, 2 மணி நேரம் 3 மணி நேரம் எடுத்துக்கிட்டு சுற்றுவோம். சிலர் பெருநாளுக்காக சினிமா தேட்டரில் ஸ்பெஷலாக பெருநாளுக்காக ஸ்பெஷல் காட்சியெல்லாம் புதிய படங்கள் எடுப்பாங்க. அப்போ ரிலீஸ் ஆகி இருக்கக்கூடிய புதிய படங்கள் எல்லாம் எடுப்பாங்க. ஆண்கள் இளைஞர்கள் எல்லாம் சினிமா கொட்டாய்க்கு போய் சினிமா பார்க்குறது வழக்கமாக இருந்தது. பெண்களுக்கு என்ன வேறு பொழுதுபோக்கு கிடையாது. எல்லா பெண்களுமே அப்போ வெள்ளை துப்பட்டி தான். அந்த வெள்ளை துப்பட்டியை அணிஞ்சு எல்லா பெண்களும் என்ன செய்வாங்க, ஊரில் உள்ள அநேகமாக எல்லா பெண்களும் கடற்கரைக்கு போவாங்க. கடலோர பகுதியில் வாழக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் எல்லாமே கடற்கரைக்கு போவாங்க. கடற்கரைக்கு போனால் அன்னைக்கு பார்க்கணும், கடற்கரையில் ஏதோ அதாவது அன்னப்பறவைகள் கூட்டம் வந்து அப்படியே கடற்கரையை சூழ்ந்த மாதிரியாக தான் இருக்கும். அந்த வெள்ளை துப்பட்டி அணிந்த பெண்களுடைய கூட்டம், அவர்களுடைய முகத்திலே ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி, உறவுகளை சந்திக்கக்கூடிய, ஒற்றார்களை சந்திக்கக்கூடிய எல்லா பெண்கள் அங்கே ஒன்று கூடி மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நிலையெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தும். அங்கே அந்த 4 மணிலேருந்து சூரியன் மறையிற வரைக்கும் உட்காந்து ரொம்ப இனிமையான அந்த இயற்கை காற்றை வாங்கிக்கிட்டு இனிமையான
எண்ணங்களை பகிர்ந்து கொண்டு இல்லம் திரும்புவார்கள். ஆண்கள் என்ன செய்வாங்க? சிலர் பகல் காட்சி சினிமாவுக்கு போவாங்க, சிலர் இரவு காட்சி சினிமாவுக்கு போவாங்க. வேறு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அது இதுன்னெலாம் கிடையாது. சிலர் கேரம் போர்டு விளையாடுவாங்க, சிலர் அந்த அப்போ அந்த இன்னும் சிலர் அந்த கோலி விளையாடுறது அது விளையாடுறது, இப்படி தான் பொழுது அந்த பெருநாள். அந்த பெருநாளுக்காக தயாரிக்கப்பட்ட சுடப்பட்ட பலகாரங்கள் பல நாட்கள் இருக்கும். அதை நாங்கள் வச்சு பயன்படுத்துவோம். பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்ல ஆசிரியர்களுக்கெல்லாம் கொண்டுக்கிட்டு போய் கொடுப்போம். இப்படி அந்த கால பெருநாள் ஓட்டு ஊடாக இருந்தாலும் கூட்டு குடும்பமாக ஒற்றுமையாக வாழ்ந்த ஒரு தருணம். 2 ரூபாய் கையில் இருந்தால் பணக்காரன். அதாவது பெருநாள் காசு தான் நான் முன்னாடி சொன்னது போல், பெருநாள் காசுன்ட்டு வீட்டில் எவ்வளோ கொடுப்பாங்க? 8 அணா கொடுப்பாங்க, 1 ரூபா கொடுப்பாங்க. உற்றார் உறவினர்கள் வந்து 1 ரூபா 2 ரூபா இப்படி கொடுப்பாங்க. இப்படிலாம் சேர்த்தோம்னா ரொம்ப ஒரு பெரிய அமௌண்ட்டாக ஒரு 10 ரூபா சேரும். அந்த 10 ரூபா சேர்ந்தால் பெரிய பணக்காரன். அதை 10 நாளைக்கு நாங்கள் வச்சு செலவு பண்ணுவோம். சினிமாவுக்கு போனால் கூட 50 காசு தான் செலவழியும். இப்போ உள்ளூருக்கு போனால் 50 காசு. இதே நாகப்பட்டினத்துக்கு நாங்கள் போகிறோம்னு வைங்களேன், 1 ரூபாக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். பஸ்ஸு செலவுலேருந்து சினிமா டிக்கெட்லேருந்து அங்கே சினிமா கொட்டாயில் வாங்கி சாப்பிட்ற எல்லாமே அந்த 1 ரூபாக்குள்ளாக முடிஞ்சிடும்னு வைங்களேன். அது அமைதியான ஒரு ஆனந்தமான பொற்காலம். அதே சூழலை, அதே காலம்தான், அதே பூமி தான், என்ன அதே 24 மணி நேரம்தான். பூமி சுழல்வதோ பூமி சுழலும் நேரத்தில் மாற்றம் கிடையாது. ஏன்னா மணிகள் ஓடும் நேரத்திலும் மாற்றம் கிடையாது. மனிதர்களாகிய நாம் தான் மாறி கொண்டே வருகின்றோம். காலத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய நாகரிகங்கள் செயல்பாடுகள் எல்லாமே மாறி விட்டது. இப்போது பெருநாள் என்பது கொண்டாடுகின்றோம், அதான் இதை சொந்த பந்தங்களை சந்திக்கிறோம். ஆனால் அன்று இருந்த உண்மையான மகிழ்ச்சியோ ஆனந்தமோ இந்த நாளையில் இருந்தாலும் அதுபோல் அமையாது என்று தான் சொல்ல வேண்டும். அவ்வளவு இனிமையாக இருக்கும். அதாவது நோன்புண்டு வந்தால் அடுத்த எண்ணம் எப்போ வரும் பெருநாள் இதுதான் எண்ணம். இப்போ இந்த நோன்பு பெருநாள் முடிஞ்ச பிறகு அடுத்த 70வது நாள் ஹஜ்ஜி பெருநாள். அந்த ஹஜ்ஜி பெருநாளை எதிர்பார்த்து இயங்குகின்ற இளைஞர்கள், சிறுவர்கள், ஹஜ்ஜி பெருநாள் எப்போ வரும், நமக்கு காசு கிடைக்குமே, இப்படிலாம் எண்ணம் ஓடும். இப்போ இன்னொரு இந்த குளியல் விஷயத்தில் சொல்ல வரேன்னு வைங்களேன். எங்கள் ஊரில் ஒரு பழக்கம் என்ன இருந்துச்சுன்னா, எங்களுடைய காலத்தில் இந்த பெருநாள் அதிகாலை குளிக்க போகிறதுக்காக என்ன செய்வோம், எல்லா நண்பர்களும் ஆளுக்கு 5 காசு 10 காசு கார்வான்னு போட்டு பந்தம் கொளுத்திக்கிட்டு அதிகாலையில் குளத்துக்கு குளிக்க போவோம் 4 மணிக்கெலாம். அந்த குளிக்க போகிறதுக்காக விடிய வாசலில் எல்லாம் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருப்போம். மண்ணை குமிச்சு பெரிய மேடையை அமைச்சு அந்த மேடையில் உட்காந்துக்கிட்டு ஊர் பேர், சினிமா பேர் இப்படி விளையாடிக்கிட்டு இருப்போம்னு வச்சுங்களேன். அந்த 4 மணி 4:30 மணி ஆனத்தோடு அந்த பந்தத்தை கொளுத்திக்கிட்டு அதிகாலையில் போய் ரொம்ப தொலைவில் ஒரு குளம் ஒன்று இருக்கும், அந்த குளத்துக்கு போய் எல்லாம் முறைப்படி குளிச்சுட்டு எல்லாம் தக்பீர் சொல்லிக்கிட்டு போவோம். தக்பீர் சொல்லிக்கிட்டு போய் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் பள்ளிக்கு போவோம்னு வச்சுங்களேன். அதே போல் எங்கள் ஊரில் ஒரு பழக்கம், இப்போ தொழுகை முடிஞ்சவுடன் நாகூர் தர்காவுக்கு போய், அதாவது வடக்கு மக்கள், வடக்கு பகுதி மக்கள், தெற்கு பகுதி மக்கள், இவங்கள் எல்லாரும் ஒன்றா சந்திக்கணுங்கிறதுக்காக அந்த சந்திப்பு மையமாக நாகூர் தர்காவை வச்சு அந்த நாகூர் தர்காவுக்கு போய் ஜாரத்து பண்ணிவிட்டு எல்லாருக்கும் சலாம் கொடுத்துட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து தான் பசியாருவோன்னு வைங்களேன். இப்படி அந்த காலங்கள் நகர்ந்தன. அந்த காலங்களை நினைக்கும்போது எண்ணங்கள் இனிக்கின்றன, மணக்கின்றன. அதுபோல் காலம் மீண்டும் மலருமா என்று நினைக்கின்றன. என்ன அவ்வளவு ஒரு இனிமையான அனுபவங்களை பெற்று இதையெல்லாம் இன்றைக்கி நாம்
இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வகையிலே அந்த தெரிய வைப்பதற்காக இந்த வானொலிகள், தொலைக்காட்சிகள், ஊடகங்கள் இதன் மூலம் நம்ம செய்திகளை சொல்லும்போது நம்ம மனது இன்னும் மகிழுது. இது போன்ற ஏராளமான நிகழ்வுகள், செய்திகள் இருக்கின்றன. இந்த பதிவை முழுமையாக கேட்டிருப்பீங்க. இனிமையில் மிதந்திருப்பீங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.